வணக்கம். சமீபத்தில எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் போய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்து பேச்சுவார்த்தை என்ன நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க திமுக அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள் தேர்தல் நெருக்கத்தில அவங்களுக்கு நெருக்கடி குடுங்க. அவங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நாங்க அந்த ஃபைல குடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாரி அவங்க பேசியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டலையா? அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும், இவங்க ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கிறாங்க. முதல் எஸ்பி வேலுமணி போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், அவர் மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டுக்கு தான் போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. என்ன குற்றச்சாட்டு? என்ன ஊழல் பண்ணாரு எஸ்பி வேலுமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி திட்ட டெண்டர் முறைகேடு. இந்த டெண்டர் முறைகேட நேரடியா எஸ்பி வேலுமணி மேல அவங்க நடவடிக்கை எடுக்கல. அந்த டெண்டர் முறைகேடுல 2 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கு. அப்படிங்கிறது தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் வந்து கடுமையான ஒரு அதிருப்திய இது பண்ணியிருக்காரு. ஏன் இன்னும் அந்த வழக்க வந்து நீங்க எடுக்கல? அப்படிங்கிற மாரி வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கேள்விய கேட்டிருக்காரு. இதுல வந்து சீனியர் ஐஏஎஸ் அதிகாரி மேல மத்திய அரசு வந்து ஒப்புதல் குடுத்தா தான் வந்து அந்த வழக்க விசாரிக்க முடியும். டெண்டர் முறைகேடுல அந்த ஐஏஎஸ் அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா எஸ்பி வேலுமணி வந்து மாட்டிருவாரு. எஸ்பி வேலுமணி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல். இது பாஜகவுக்கு தெரியாம இருக்குமா? எஸ்பி வேலுமணிய கொண்டு வரணும், சிக்கல் வர வைக்கணும் அப்படிங்கிறது தானே. இப்ப அவங்க கேட்கிற தொகுதிகள் வந்து 60. 60 தொகுதிகள் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாஜகவுக்கு மட்டுமே 60 தொகுதிகள் கேட்குறாங்க. அதை கொடுக்க எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காட்டுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இப்படி இப்படி குற்றச்சாட்டுகளோட நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து திமுக அமைச்சர்கள் மேலே மட்டும் கொடுக்காதீங்க. உங்கள் மேலேயுமே இருக்கு. நாங்கள் அதெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிடுவோம் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே இருக்கிறாங்க. இப்போ மத்திய அரசு வந்து அந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மேலே சீனியர் ஐஏஎஸ் அதிகாரி மேலே வழக்கை தொடுக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எஸ்பி வேலுமணி மாட்டிக்குவார். எஸ்பி வேலுமணி தேர்தல் நெருக்கத்தில் மாட்டினார் அப்படின்னா, பயங்கரமான ஒரு சிக்கல் அவர் சந்திக்க வேண்டி வரும். அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. அதனால தான் டகார்னு ஓடி போய் நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி இது சம்மந்தமாகவும் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மிதுன், எடப்பாடி பழனிசாமியோட பையன் மிதுன், அதானியோட பையனை போய் சந்திச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே தமிழக தேர்தல் விஷயங்களை வந்து பெருசாக இது பண்ணியிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காங்க. அதானிக்கு குடும்பத்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து எந்த விதமான ஒரு செயல் திட்டங்களையும் செயல்படுத்த முடியல திமுக அரசில். அவங்க கேட்குற டெண்டர்கள் எதுவுமே அவங்க தரவும் மாட்டேறாங்க, போக மாட்டேறாங்க. அதானி குடும்பம் வந்து பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் கூட அவங்களால தமிழ்நாட்டில் வந்து கொலவச்சிக்க முடிஞ்சது. ஆனால் இதில் வந்து இப்போ வந்து செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் அவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பையன் மிதுன் அவர் போய் சந்திச்சிருக்கிறார். சரி, ஏன் மிதுனை வந்து சந்திக்க விடுறாரு அப்படின்னா, பெரிய ஆட்கள் பழக்கவழக்கங்கள் எல்லாத்தையுமே பெரிய தொடர்புகள் எல்லாமே வந்து கட்சிக்காரங்கள வச்சு பண்ண முடியாது. மிதுனை வச்சு பண்ணுவோம். மிதுனுக்கும் இந்த பழக்கம் ஏற்படட்டும். எதிர்காலத்துல மிதுன் கையில இந்த கட்சி போகட்டும். எந்த கட்சி? அதிமுக. அதிமுகவுக்கு வந்து மிதுன் வந்து ஒரு அதிகார மையமா செயல்படட்டும். கட்சி வந்து அவர் கையில போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்குறாரு. சரி, இதுக்கு ஏற்பாடு யார் பண்ணது? மிதுனுக்கும் அந்த அதானி பையனுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரபாபு நாயுடு தான். சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி விஷயங்களை பண்றாரு அப்படின்னா, கண்டிப்பா பாஜகவோட ஆலோசனை, பாஜகவோட வழிகாட்டுதல் இல்லாமல்லாம் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட சந்திப்பும் இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதானிக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு? அதானியோட பையன் வந்து மிதுன்ட்ட என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த தேர்தல் சமயத்தில் வந்து கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு நிறைய பண உதவிகள்லாம் செய்கிறோங்க. நீங்க கவலைப்படாதீங்க. தேர்தலை சந்திங்க அப்படிங்கிற மாரி அவரும் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற மாரி ஒரு இத சொல்றாங்க. இவங்களுக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பணம் இல்லாததா? எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லாத பணமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலும், எடப்பாடி பழனிசாமி இனிமே வந்து படத்தை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதானி குடும்பத்தோட ஒரு கான்ட்ராக்ட்ட போட்டு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்க செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாரி தான். சரி, பாஜக இவங்கள வச்செல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தும்போது பாஜகவும் ஒரு இக்கு வச்சு தான் வேலையை முடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்குற 60 தொகுதிகள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது என்ன அப்படின்னா, 30 தொகுதிகள் தான் தர முடியும் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்குள்ள கட்சிக்குள்ளே வந்து பிரச்சனை வந்துடும், நான் உங்களுக்கு 60 தொகுதி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. சரி, நீங்கள் 30 தொகுதி கொடுக்குறீங்களா, அப்போ நாங்கள் 25 தொகுதி கேட்குறோம். அந்த 25 தொகுதியை
எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்கள் கேட்குற தொகுதி 25 தொகுதி, நீங்கள் 5 தொகுதி கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 60 தொகுதி கொடுக்குறீங்க அப்படின்னா 30 30, நாங்கள் 30 தொகுதி கேட்குற 30 தொகுதியை கொடுங்க. இல்லை 20 தொகுதி நாங்கள் கேட்குறத கொடுங்க, 40 தொகுதியை நீங்கள் பொது எந்த தொகுதி வேணாலும் கொடுங்க, நாங்கள் அதில் போட்டி போட தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பில் வந்து எடப்பாடிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த விஷயங்கள் எல்லாமே தான் வந்து இப்போ வேலுமணி இவங்கள வச்செல்லாம் பாஜக வந்து இப்போ ஜனவரியிலேருந்து ஒரு கேம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து தேமுதிக என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான். தேமுதிக 2 பேர்த்துக்கூடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. கூட்டணி முடிவு வந்து ஜனவரியில் அவங்க சொல்லணும்ல, மாநாட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, என்ன முடிவு எடுத்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது 2 தரப்புடையுமே திமுக அதிமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 2 கட்சியுமே ராஜ்யசபை சீட்டு தரதுக்கு தயாராக இருக்குது. அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்கிறார். முன்னாடியே கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ வருது இல்லை ஏப்ரலில் மார்ச்சில் அந்த இதை நம்ம கொடுத்துடலாம், ராஜ்யசபா சீட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகேல இருக்கிறார். இது வந்து பிரேமலதாவுக்கு ஓகே தான். பிரேமலதா வந்து திரும்பவும் அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தேமுதிக தரப்புலே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எப்படி வந்து தேமுதிக தொண்டர்கள் இதை ஏற்றுக்கிறாங்க. துரோகம் செஞ்சார், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாங்க. கூட்டணியில் வெளியே வந்துட்டு இப்போ ராஜ்யசபா சீட்டுக்காக நாங்கள் வந்து யாரோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு வந்து வெளிப்படையாக பேசினாங்க. இப்போ ராஜ்யசபா சீட்டு அதிமுக தருது அப்படின்னோன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்க. அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க. தேமுதிகவோட எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாரு. ராஜ்யசபா சீட்டுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அவங்களுக்கு ஒரு 15 சீட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறார். சரி, தேமுதிக இனிமேல் பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப குறைவாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா அவர் நம்ம விஜய் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. உண்மையிலே பாஜகவோட பி டீமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் வந்து எந்த விதமான ஒரு கரூர் சம்பவத்தில் கூட பெருசாக பாஜக மேலிடம் வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. சிபிஐ விசாரணை மட்டும்தான் இருக்குது. இப்போ விஜய் மேலே நடவடிக்கை எடுத்திருக்க முடியும், ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா விஜய் கொடுத்துருக்க அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2029 வர நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 நீங்கள் தமிழ்நாட்டில் மெனக்கட்டு ஜெயிச்சிருங்க, பார்த்துருவோம், ஜெயிச்சிருங்க நீங்கள். நாங்கள் வந்து அதிமுக வந்து திமுக அமைச்சர் நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க, நாங்கள் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு அதிமுக மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவங்க மேலேயும் நம்ம நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்சியை வந்து நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஈரோட்டில் கூட மிகப்பெரிய அளவில் மாநாடு. எப்பயுமே ஆதவ அர்ஜுனா தான் அந்த மாநாட்டுக்கெல்லாம் செலவு பண்ணுவார். ஆனால் இந்த தடவை அவர் செலவு பண்ணலை, செங்கோட்டையன் பண்ணிட்டார். செங்கோட்டையன் அவ்வளோ சுலபத்தில் காசு எடுக்க மாட்டார். அவர் எப்படியா பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையனுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த காசு பஞ்சாயத்தில் தான் பிரச்சனையே. இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கிறார். அப்படிங்கும்போது பின்னணியிலேருந்து பாஜக இயக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. விஜய் ஜெயிச்சாலும் 2029 பாஜகவோட கூட்டணி வச்சு பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இதான் அரசியலில் நேற்று நடந்த சில முக்கியமான சம்பவங்கள். நன்றி, வணக்கம்.